வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான மசாலா கட்லெட் தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி மசாலா கட்லெட் செஞ்சுருக்குறோங்க. இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இது யம்மியாக நல்லா ஸ்பைஸியாக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அந்த கட்லெட்டை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள், நான் மசாலா கட்லெட் செய்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கில் நம்ம தோல் சீவி எடுத்துக்க போகிறோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து தோல் சீவி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக தோலே இல்லாமல் நம்ம சீவி எடுத்துக்கலாங்க. இந்த 2 உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 300 கிராம் அளவு வருங்க. ஸோ அந்த அளவு தான் நான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தோல் சீவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம இருக்கிற 2 உருளைக்கிழங்குமே ஃபுல்லாக தோல் சீவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி நம்ம கேரட்டு துருவருக்கு எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்க, அதில் இந்த மாதிரி நம்ம சின்னதாக குட்டி குட்டியாக துருவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இருக்கிற எல்லாமே நான் துருவி எடுத்துகிறேன். பாருங்கள், துருவி எடுத்ததுக்கப்புறம் நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேங்க. இதை நல்லா அலாசணும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குல நிறையா ஸ்டார்ச் இருக்கும். ஸோ நல்லா அலாசணும். ஒரு 2 டைம் நம்ம அலாசி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் 2 டைம் நல்லா அலாசி எடுத்து வச்சுட்டேன். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குதுங்க. நம்ம இதில் தண்ணி இல்லாமல் வடிச்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் எடுத்துகிட்டு நான் ஃபுல்லாக இதில் தண்ணியை ட்ரை பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கட்லெட் நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நல்லா துணி வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துடலாங்க. ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. அந்தளவுக்கு புழிஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள், நல்லாவே புழிஞ்சு எடுத்தாச்சுங்க. பாருங்கள், நான் இப்போ எடுத்த ஒரு அந்த பவுலில் மாற்றி காட்டுறவங்களுக்கு எப்படி தண்ணி இருக்கா, எப்படி ட்ரையாக இருக்கான்னு நீங்களே பார்த்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ ட்ரையாக இருக்குதுன்னு பாருங்கள் உருளைக்கிழங்கு நம்மளுக்கு. இப்போ இதை நல்லா புழுன்னு இந்த மாதிரி உதுத்தி விட்டுறலாங்க. ரொம்ப சூப்பராக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள், சீவுனுது. ஸோ இந்த மாதிரி உதுத்தி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம என்னென்ன மசாலா ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் ஆனியன் வந்து ஒரு சின்னதாக பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, மீடியம் சைஸில். அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கிறோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலா இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பொடிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூளுங்க. நானும் அதை 1/2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாவு என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்துடலாம் பாருங்கள். இதில் நான் வந்து ஒரு 1/4 கப் அளவு பார்த்திங்கன்னா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வீட்லேயே சாப்பாட்டு அரிசி இருக்குல்லங்க, அதில் அரைச்ச அரிசி மாவு தான் இது. ஒரு 1/4 கப்பு எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கடலை மாவுங்க, அது ஒரு 1/4 கப்பு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க மாவு பொருளும். நாம் இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்றலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு உங்களுக்கு ட்ரையாக தான் தெரியும். ஆனால் நீங்கள் பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாவே ஈரப்பதம் வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், ஆனியனும் உங்களுக்கு தண்ணி விடும். 2வது வந்து உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதமும் போதும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நான் தண்ணி ஒரு சொட்டு கூட தொளிச்சிக்கலைங்க. இருந்தாலும் பாருங்கள், நல்லா பதமாக இந்த மாதிரி பதம் கரெக்டாக இருக்குதுங்க நம்மளுக்கு. ஸோ தண்ணி போடாமையே நம்ம பிணைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம கட்லெட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தயாராகிடுச்சுங்க. எப்படி ஃபஸ்ட்டு தட்டலான்னு பார்த்துக்கலாம் பாருங்கள். நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டி எடுத்துக்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஷேஃபாக இருந்தால் உங்களுக்கு கட்லெட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம இருக்கிற மாவையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு தட்டி வச்சுட்டா சீக்கிரமாக போட்டுக்கலாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் தட்டி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நான் பிளேட்டில் தட்டி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நான் ஒரு பேன் வச்சுருக்குறேங்க. அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் காயிட்டுங்க. நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், எண்ணெய் காயிட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல அந்த கட்லெட்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஏன்னு கேட்டிங்கன்னா அடுப்பு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிருங்க. உங்களுக்கு மாவு வேகாது, ஆனால் உங்களுக்கு மேலே கருகிரும். ஸோ அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் திருப்பி விட்டுறலாம் நாம் இதையே. பாருங்கள், நம்ம எண்ணெய் அதில் முழுகிற அளவுக்கு தான் ஊற்றணும். ரொம்ப சூப்பராகவே நல்லா பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்குது. ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி திருப்பி விட்டுறணும்.
அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் உள்ள வெளியே எல்லாமே நல்லா வேகுங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்ருங்க, நல்லா வேகட்டும். ரொம்பவே சூப்பராகவே கட்லட் நல்லா வாசனையாகவே இருக்குதுங்க. உங்களுக்கு நல்லா சூப்பராகவே தயாரும் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் போதுங்க, நாம் எடுத்துக்கலாம். நல்லாவே வெந்துருச்சுங்க நம்மளுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு ஜல்லடையில் எடுத்துக்கிறேன். எண்ணெய் வடிக்கிறதுக்காக நான் இந்த ஜல்லடையில் எடுத்துல. ஸோ இந்த ஜல்லடையில் எடுத்துட்டேன். இதே மாதிரி தாங்க நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் லேட்டு தாங்க ஆகும், அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறனால. ஸோ இருந்தாலும் கருகாமல் சூப்பராக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லா மாவும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இது சர்வ் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக பாருங்கள் கட்லட் நம்மளுக்கு தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஜாம் வச்சு தொட்டு சாப்பிடல ரொம்ப யம்மியாக ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ சாப்பிட்றதுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்கு இந்த மாவு தாங்க வச்சு செஞ்சுருக்கோம். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ டைமுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நம்ம குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நம்ம பெரியவங்களாக இருந்தாலும் சரிங்க, இன்னும் 2 சேர்த்து சாப்பிட்லான்னு தாங்க தோணும். ஸோ ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.